வாட்டர் ஆப்பிள் சமீப காலமாக இந்த பழங்கள் இப்போ புழக்கத்துக்கு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு, மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இதில் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குங்க. இது தெரியாதவங்க நிறைய பேர் இந்த பழத்தை பார்த்துட்டு இது ஏதோ புதுசாக ஏதோ ஒரு பழம் போலன்னு கடந்து போயிடுறாங்க. இதில் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குங்க. அதில் இப்போ குறிப்பாக வெயில் காலம் ஆரம்பமாயிருச்சு. நம்மளோட இந்திய வானிலை மையம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, ஒரு அலர்ட். எப்படின்னு கேட்டால் அதிகமான அளவில் உஷ்ணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இப்போ வெயில் அப்படி தான் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக இந்த சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க சும்மாவே அதிக தாகம் எடுக்கும். அவங்கெல்லாம் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது போக இந்த தினக்கூலியாக வெயிலில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த பதிவுங்க. இந்த வாட்டர் ஆப்பிள் 90% தண்ணி இருக்குங்க. இதில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, இது போக பொட்டாசியம் வேறு இருக்குது. இதெல்லாம் நமக்கு இந்த வெயில் காலத்துக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய சத்துக்களுங்க. இந்த பழத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பழத்தை எடுக்கும்போது உங்களுக்கு இந்த சத்துக்கள் நேரடியாக கிடைக்கும். அதிக தாகம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ரெண்டாவது, இந்த தினக்கூலியாக வேலைக்கு போகக்கூடியவங்க பகல் நேரங்களில் யாராக இருந்தாலுமே டீ காப்பியை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. காலையில் ஒரு நேரம் சாப்பிட்றீங்கன்னா அப்புறம் மாலை பொழுது ஒரு 5 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. காலை நேரங்களில் வெள்ளரிக்காய், வெள்ளரிப்பழம், நீராகாரம், மோர், நல்ல மோர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இதை சாப்பிட்டுக்குங்க. உடம்புல நீர்ச்சத்து வத்தாத அளவுக்கு கவனமாக இருக்கணுங்க. நீர்ச்சத்து வத்தாமல் டீஹைட்ரேஷன் ஆகாத அளவுக்கு நீங்கள் உடம்பை பார்த்துக்கிறணும். சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் அதிகமாக வெளியில் எங்கேயும் போகாதீங்க. இந்த பழத்தை காலையில் 2 பழம் சாப்பிடுங்க. இரவு சாப்பாடை முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாலோட 2 பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் குறையும். காலையில் செரிமானம் நல்லா நடக்கும். மலச்சிக்கல் இல்லாமல் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகுங்க. இந்த பழத்தில் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டும்தாங்க. தினம் தினம் இதுபோல் மருத்துவ தகவல் நிறைய நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அனைவருக்கும் நன்றி.